மகளிர் உரிமை தொகை முன்பணமா அந்த 5000 ரூபாய் பந்த போட்டுருக்காங்க. கோடைக்கால நிதியா 2000 ரூபாயும் 3 மாசத்துக்குள்ள 1000 ரூபாயும் 3000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டுருக்காங்க. இதை வந்து நீதிமன்றத்துல போய் தடுப்பாங்க. அதற்காக தான் நிறைவேற்றம் பண்றோம். நீதிமன்றத்துக்கெல்லாம் யாரும் போலங்க. தவறான தகவலை சொல்கிறார் முதலமைச்சர். மக்களுக்கு போக போற பணத்தை எதிர்த்து என்டிஏ கூட்டணியில யாரும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம். மக்களுக்கு பணம் வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை தவறாக முதலமைச்சர் இதை போல ஒரு கருத்தை சொல்லி இன்றைக்கு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் இந்த 3 மாதத்துக்குரிய பணத்தை சேர்த்து அதோடு தேர்தலுக்காக இந்த கோடை காலத்திற்காக 2000 என்று 5000 பணத்தை எல்லோருடைய கணக்கில் ஏற்றி இருக்கிறார்கள். ஏன் போன வருஷம்லாம் கோடை வந்துச்சுல, 5 ஆண்டுகளாக கோடை வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தேர்தலுக்காக முழுக்க இது தேர்தலுக்கான பணத்தை வந்து மக்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்காங்க. சார், அரசு பணத்தில் வந்து திமுக தேர்தல் செலவு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. அரசு பணத்துல இதை வந்து மக்களுக்கு ஒரு பணம் கொடுப்பதை போல ஒரு மிகப்பெரிய மோசடியை இந்த ஆட்சி செய்திருக்கிறது, இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காங்க. ஆட்சியில அதிகாரத்தை பங்குங்கிறது தமிழகத்துல எடுபடாது, அது கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அதிமுக நிலைப்பாடு. ஆட்சியில் முதலமைச்சர் வந்து நாங்க என்ன நிலைப்பாடு எங்க அதெல்லாம் பொதுச்செயலாளர் தான் பதில் சொல்லணும். எங்களுடைய பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு. அதிமுக பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் வந்து பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களுடைய ஆரம்பிச்சாங்கன்னா உங்க கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு நடிகர் விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பாப்போம், நீங்க உங்களை மாதிரி நானும் பாப்போம் சாயங்காலம். கட்சிகள் வந்து அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், யாரு வேண்டாம் கூட்டம் போட்டா அவங்களுக்கு நிபந்தனைகள்லாம் கிடையாது. இதே போல 5000 பேரை கூட்டு 10,000 பேரை கூட்டணும். ஆனா தாவேக்கத்துல ஒரு விஜய் கூட்டம் போட்டா மட்டும் அதுக்கு 5000 பேர் 10,000 கண்டிஷன்ங்கிறது எல்லா காலத்துல எல்லாத்துக்கும் இருக்குங்க. அது கண்டிஷன் எடுத்து யாரும் வந்து மீடியால கொடுக்கறல, அவங்க மீடியால கொடுக்குறாங்க. சார், அதிமுக வந்து விஜய் வராரு. அதிமுக விமர்சிக்கிறது. அதே அளவுல விஜய் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஏற்கனவே விமர்சியாம நீங்க இப்ப நீங்களும் விமர்சிக்கிறீங்க. விமர்சிக்கல, எங்களை விமர்சித்தா நாங்கள் விமர்சிப்போம். சார், அதிமுக கூட்டணியில அதிக சீட்டு பெறும்போதுதான் நாங்க இந்த ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதிக சீட்டு ஜெயிக்கிறத பொறுத்துதான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம். தெரியல, மாத்தி சொல்றேன். மகளிர் உரிமை தொகை முன்பணமா அந்த 5000 ரூபாய் பந்த போட்டுருக்காங்க. கோடைக்கால நிதியா 2000 ரூபாயும் 3 மாசத்துக்குள்ள 1000 ரூபாயும் 3000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இதை வந்து நீதிமன்றத்துல போய் தடுப்பாங்க. அதற்காக தான் நிறைவேற்றம் பண்றோம். நீதிமன்றத்துக்கெல்லாம் யாரும் போலங்க. தவறான தகவலை சொல்கிறார் முதலமைச்சர். மக்களுக்கு போக போற பணத்தை எதிர்த்து என்டிஏ கூட்டணியில யாரும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம். மக்களுக்கு பணம் வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை தவறாக முதலமைச்சர் இதை போல ஒரு கருத்தை சொல்லி இன்றைக்கு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் இந்த 3 மாதத்துக்குரிய பணத்தை சேர்த்து அதோடு தேர்தலுக்காக இந்த கோடை காலத்திற்காக 2000 என்று 5000 பணத்தை எல்லோருடைய கணக்கில் ஏற்றி இருக்கிறார்கள். ஏன் போன வருஷம்லாம் கோடை வந்துச்சுல, 5 ஆண்டுகளாக கோடை வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தேர்தலுக்காக முழுக்க இது தேர்தலுக்கான பணத்தை வந்து மக்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்காங்க. சார், அரசு பணத்துல வந்து திமுக தேர்தல் செலவு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. அரசு பணத்துல இதை வந்து மக்களுக்கு ஒரு பணம் கொடுப்பதை போல ஒரு மிகப்பெரிய மோசடியை இந்த ஆட்சி செய்திருக்கிறது, இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காங்க. ஆட்சியில அதிகாரத்தை பங்குங்கிறது தமிழகத்துல எடுபடாது, அது கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அதிமுக நிலைப்பாடு. ஆட்சியில் அதே முதலமைச்சர் வந்து நாங்க என்ன நிலைப்பாடு எங்க அதெல்லாம் பொதுச்செயலாளர் தான் பதில் சொல்லணும். எங்களுடைய பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு. அதிமுக பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் வந்து பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களுடைய அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா உங்க கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு நடிகர் விஜய் போயிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பாப்போம், நீங்க உங்களை மாதிரி நானும் பாப்போம் சாயங்காலம். கட்சிகள் வந்து அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், யாரு வேண்டாம் கூட்டம் போட்டா அவங்களுக்கு நிபந்தனைகள்லாம் கிடையாது. இதே போல 5000 பேரை கூட்டு 10,000 பேரை கூட்டணும். ஆனா தாவேக்கத்துல ஒரு விஜய் கூட்டம் போட்டா மட்டும் அதுக்கு 5000 பேர் 10,000 கண்டிஷன்ங்கிறது எல்லா காலத்துல எல்லாத்துக்கும் இருக்குங்க. அது கண்டிஷன் எடுத்து யாரும் வந்து மீடியால கொடுக்கறல, அவங்க மீடியால கொடுக்குறாங்க. சார், அதிமுக வந்து விஜய் வராரு. அதிமுக விமர்சிக்கிறது. அதே அளவுல விஜய் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஏற்கனவே விமர்சியாம நீங்க இப்ப நீங்களும் விமர்சிக்கிறீங்க. விமர்சிக்கல, எங்களை விமர்சித்தா நாங்கள் விமர்சிப்போம். சார், அதிமுக கூட்டணியில அதிக சீட்டு பெறும்போதுதான் நாங்க இந்த ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதிக சீட்டு ஜெயிக்கிறத பொறுத்துதான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம். தெரியல, மாத்தி சொல்றேன்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.